52 இயர்ஸ் ஆகுது. நான் கொஞ்ச நாளாக சிக் ஆகிட்டு இருந்தேன், நடந்தால் மூச்சு வாங்கிட்டு இருந்துச்சு. அதனால நாங்கள் டாக்டர்கிட்ட போனோம். டாக்டர் இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு பிளட் டெஸ்ட் பண்ணும்போது ஹீமோக்ளோபின் 5.6 தான் இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ வந்து அட்மிட் பண்ணி தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லி நான் அட்மிஷன் பண்ணாங்க. நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் டேப்லெட்லாம் கொடுத்து பிளட்டும் ஏற்றுனாங்க. எனக்கு பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் பண்ணாங்க. எனக்கு இம்ப்ரூவ் ஆகலை. ஒரு 10 days அட்மிஷன் பண்ணிட்டு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இன்ஜெக்ஷனும் டேப்லெட்டும் கொடுத்து டயட்டில் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்கன்னு. 10 days கழிச்சு நான் சிக் ஆகிட்டே இருந்தேன். அதனால டாக்டர் திருப்பியும் அட்மிட் பண்ணி திருப்பி 1 month நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். ஆல்டர்னேட்டிவ் டேஸ் எனக்கு வந்து பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் ஹீமோக்ளோபின் ஏறும், ஒரு நாள் இறங்கும், இதே மாதிரி இருந்துட்டு இருந்துச்சு. 1 month அதனால ஹீமோக்ளோபின் அப்போ வந்து 7.5 grams இருந்துச்சு. டாக்டர் டிஸ்சார்ஜ் பண்ணி நீங்கள் இன்ஜெக்ஷனும் டேப்லெட்டும் டயட்டும் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கோங்கன்னு வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்புனாங்க. அப்போ வந்து எனக்கு 3 weeks once ஒரு இன்ஜெக்ஷன் 10,000 ஒரு இன்ஜெக்ஷன் போட சொன்னாங்க. நான் வந்து போட்டுகிட்டே இருந்தேன் இந்த இன்ஜெக்ஷனை. ஆனாலும் எனக்கு ஹீமோக்ளோபின் ஏறவே இல்லை. அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு நாளுக்கு கோல்டு அண்ட் காஃப் வந்துருச்சு. அப்போ என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னார், இந்த கெர்டி சிரப் வந்து குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஹீமோக்ளோபினும் மெயின்டைன் ஆகும், காஃப் அண்ட் கோல்டும் சரியாகும் அப்படின்னாரு. எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. நான் நிறைய அலோபதி அண்ட் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் எடுத்து லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் நாங்கள் செலவு பண்ணிட்டோம். இனி எந்த ட்ரீட்மெண்ட்டும் வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது அவர் சொன்னார், இல்லை நீங்கள் ஒரு தடவை குடிங்க, நான் உங்களுக்கு வாங்கி அனுப்புறேன்னு சொல்லி அவர் வாங்கி அனுப்புறேன்னு சொன்னார். நாங்கள் சரி ஹஸ்பண்ட்டை சொல்லி ஒரு பாட்டில் வாங்கி குடித்தோம். அதை வாங்கி குடிச்ச அன்னைக்கே எனக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடச்சிச்சு. உடனே எனக்கு இருமல் நல்லாவே குறைஞ்சிருச்சு. சரி இது 1 month இந்த கெர்டி சிரப் நான் குடிச்சிட்டு போய் ஹீமோக்ளோபின் செக் பண்ணும்போது 7.5 gram இருந்த ஹீமோக்ளோபின் வந்து 11.5 வந்துச்சு. அப்போ டாக்டர்கிட்ட நாங்கள் செக்அப் போகும்போது டாக்டர் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிடுச்சு, நீங்கள் நிறுத்திடுங்க, இன்ஜெக்ஷன்லாம் நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டாங்க. இந்த கெர்டி சிரப்பில் பார்த்தீங்கன்னா கிரேப்ஸில் வந்து நல்ல ஆயுர்வேதிக் மெடிசன் மூலிகைகள்லாம் கலந்து தயாரிச்சனால எனக்கு கோல்டு அண்ட் காஃபும் சரியாச்சு, ஹீமோக்ளோபினும் நல்லா இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. என்னை பார்த்து என் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து என்ன சிரப் குடிச்சு இவ்வளோ நல்லா ஆச்சுன்னு அவங்க கேட்டாங்க. நான் அந்த கெர்டி சிரப் பற்றி சொன்னேன். அவங்களும் என் ஃப்ரெண்ட்ஸுங்களும் வாங்கி குடி, ரிலேட்டிவ்ஸும் வாங்கி குடிச்சாங்க. ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து முடி கொட்டுறது நின்றுச்சு, நல்லா முடி வளருது அப்படின்னாங்க. ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து டெங்கு ஃபீவர் வந்து அவங்க ரொம்ப சிக்காகி நடக்க முடியல, டயர்டாக இருக்குன்னாங்க. அவங்களுக்கும் இதை குடிச்சிட்டு 3 நாள்லேயே சொன்னாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, எனக்கு நல்லா தெம்பு கிடச்சிருச்சு, நல்லா இருக்குது அப்படின்னு அவங்களும் சொன்னாங்க. எனக்கு இந்த கெர்டி சிரப் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் இன்னும் குடிச்சிட்டு இருக்கேன் நல்ல ஒரு ஸ்டாமினாக்காக. என் ஃப்ரெண்ட்ஸும் குடிச்சிட்டு இருக்காங்க. கெர்டி சிரப்புக்கு நன்றி. நீங்களும் இந்த கெர்டி சிரப் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள்.